நடிகர் விஜய் பேசும்போது என் கெரியரோட உச்சத்தையே நான் உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு அடிக்கடி சொல்றாரு. அண்ணன் சீமான் கூட கிண்டலா சொல்லியிருந்தாரு, உச்சத்துல இருந்து நம்ம அங்கேயே இருந்திருக்க வேண்டியது, உன்னை வர சொல்லி இப்ப யாரு கேட்டா, யாரு அழுதா நீ வரலன்னு, என்னத்துக்கு நீ வந்த அப்படின்னு கேட்டார். முதல்ல நடிகர் விஜய் கெரியரோட உச்சம் அப்படிங்கறதே ஒரு பொய் அப்படிங்கிறாங்க. தன்னோட பினாமிகளை வச்சுக்கிட்டு தான் படத்தினுடைய வசூல் டேட்டாவை போலியா கணக்கு காட்டி, பொய்யான ஒரு டேட்டாவை காட்டி தான் படம் தான் அதிகமாக வசூலாச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றி மீடியாவை கைக்குள்ளே போட்டு இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய சில கைக்குலிகளை, வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே கெரியரோட உச்சங்கிறது விஜய் கிடையாது. விஜயோட படங்கள் அத்தனையுமே ஃப்ளாப் ஆனது. ஃப்ளாப் ஸ்டார் விஜய்னு ஒரு அம்மா விஜயை கிழிச்சு தொங்க விடுது. 4000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன லியோ எப்படி சார் 148 கோடி வரும்? 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணிருக்க. ஹிந்தி நம்மளை விட மார்க்கெட்டிங் நெட்வொர்க் ஜாஸ்தி. 21 ஸ்டேட்ல ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ் படம் அப்படி கிடையாது, மாநில மொழி தான் தமிழ். 11,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆன ஷாருக் கான் படமே 120 கோடி தான் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனா இருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாமே அவங்களுக்கு ஜெயிலரை முந்தனும் ரஜினியை முந்திட்டோன்னு. தீஸ் ஆக்டர் ஃபிளாப் ஆக்டர் யாருன்னா விஜய். ஸோ ஃபிளாப் ஸ்டார் விஜய் மாஃபியா கும்பலையும் வலை பேச்சு அந்தன பிஸ்மி எல்லாம் உட்காந்துன்னு அட்ட நடிகரை டீக்ரேட் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பார்த்துட்டு இருக்கோம், பல இடங்கள்ல நாங்க பார்த்துட்டு இருந்துட்டு வரோம். விஜய்லாம் எவனே தெரியாது சார். தமிழ்நாட்டுல உன்ன போலாம், குண்டு சட்டி குதிரை ஓட்டினவன் கும்மிடி புண்டி தான்னா தெரியாது எவனுக்கும்.